ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போர், இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட்ல பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு இடையிலான போர். ஸோ இந்த மாரி பல போர்கள் வந்து உலகத்த சுத்தி இருக்கு. இந்த நிலை நீடிக்கும் பட்சத்தில உலகப் போர் 3 கண்டிப்பா யாராலயும் தடுக்கவே முடியாது. அப்படின்ற ஒரு கருத்த டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு நான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நான் பார்க்க வேண்டிய முதல் விஷயமா நான் நினைச்சது வந்து உலக அமைதி தான். எனக்கு பீஸ் ரொம்ப முக்கியம். இது இப்படி உட்கார்ந்து ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது சரியில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு உலகப்போர் 3 அப்படின்றது இன்எவிட்டபிளா இருந்தது. அத தடுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா நான் இப்போ வந்ததுலேருந்து இந்த போர் எல்லாத்தையும் நிறுத்துற வேலைய ஆரம்பிச்சுட்டேன். ஒருவேளை ஜோ பைடன் இன்னும் 1 வருஷம் இந்த பிரசிடென்ஷியல்ல அவர் இருந்திருந்தார் அப்படின்னா, நீடிச்சிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பா உலகப்போர் 3 வந்து வந்திருக்கும். ஏன்னா, அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலையில தான் ஜோ பைடன் வந்து இந்த உலகத்த விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்றதையுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா அதாவது உக்ரைன், ரஷ்யா போருக்கு இடையில இருக்கிற இந்த ஒரு விஷயத்துல அமெரிக்கா வந்து தங்களுடைய ஸ்டாண்ட்ஸ வந்து மாத்துனாங்க. அதுவும் குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்குள்ள வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ரஷ்யா மாரியான ஒரு நிலைப்பாட்ட வந்து அமெரிக்கா எடுத்திருக்கிறாங்க. அண்ட் அது குறித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப் என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கி வந்து ஓரளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு காமெடியன். அதாவது ஜெலன்ஸ்கி வந்து பிரசிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் பல திரைப்படங்களா இருக்கட்டும், இல்ல நிறைய காமெடி ஷோஸ்ல வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அத குறிப்பிட்டு ஜெலன்ஸ்கி வந்து ஒரு திறமையான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு காமெடியன் தான். ஆனா, அவர் இப்போ இங்க பிரசிடென்ட்டா இருக்கிறதுல வந்து அவர் ரொம்ப தோல்வி அடைஞ்சுட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவருடைய இந்த பிரசிடென்ஷியல் இது கேம்பெயின் ஃபுல்லாவே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபெயிலியர் தான் அப்படின்றதையுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இப்போ இருக்கிறதுல ஒரு டிக்டேட்டரா இருக்கிறாரு. ஒரு எலக்ஷனே இல்லாம ஒரு டிக்டேட்டர் மாரி அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படின்றதையுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நாங்க இப்போ வந்து இந்த போர நிறுத்துறதுக்கு நாங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டோம். அண்ட் ரஷ்யாவோட இணைஞ்சு இந்த போர நாங்க உடனடியா நிறுத்திருவோம். அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் ஜெலன்ஸ்கி அவருடைய மனக்குமுறலையுமே இங்க போட்டு உடைச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இது மாதிரி பேக் அடிச்சு ட்ரம்ப் வந்து ஆப்போசிட்ல ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு சரியா படல அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் ட்ரம்ப்போடைய சில செயல்கள் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுக்கும் வகையில இருக்குது. அது அவருக்கு தெரிஞ்சு செய்றாரா, தெரியாம செய்றாரான்னே தெரிய மாட்டேது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் ஜெலன்ஸ்கிய பார்த்து ட்ரம்ப்போடைய இந்த கமெண்ட்ஸ் வந்து சில உலகத் தலைவர்கள் வந்து மறுத்து பேசியிருக்காங்க. அதுல நம்பர் 1 யார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, யுகேயுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர். ஸோ ஸ்டார்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்போடைய இந்த கமெண்ட்ட வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் அதுவும் இல்லாம என்னன்னா, அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஆதரவு கொடுக்காம இருந்தா என்ன, எங்களுடைய ஆதரவு எப்பவுமே யுக்ரைனுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே குறிப்பிட்டிருக்காரு. ஒரு பக்கத்துல உக்ரைனுக்கு எதிரான உக்ரைன் அண்ட் ரஷ்யாவுக்கு இடையிலான இந்த போரை நிறுத்துறதுல ட்ரம்ப் மும்முரம் காட்டினாலும், அது அடுத்த பக்கம் பாலஸ்தீன், இஸ்ரேலுக்கு இருக்கிற இந்த போரை வந்து நிறுத்துறதுல ட்ரம்ப் மும்முரம் காட்டல அப்படின்ற சில கருத்துக்கள சமூக செயற்பாட்டாளர்கள் வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அதுக்குமே டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. உக்ரைன் ரஷ்யா போரா இருக்கட்டும், இல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன் போரா இருக்கட்டும், இந்த 2 போருமே இப்போ வந்து ஒரு சீஸ் ஃபயர்ல இருக்கு. அண்ட் அந்த சீஸ் ஃபயரை நீடிக்கிறது தான் என்னுடைய முதன்மை இதா இருக்கும். முதன்மை கடமையா நான் நினைக்கிறது அதுதான் அப்படின்றத அவரு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த. அண்ட் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப்போடைய போக்கு வந்து உக்ரைன் ரஷ்யா போர்ல ஒரு விதமாகவும், இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்ல இன்னொரு விதமாகவும் இருக்கு. இங்க வந்து அவர் பீஸ விரும்புறாரு. ஆனா இந்த இடத்துல அந்த பீஸ் வந்து எவ்வளோ நேரம் அந்த உலக அமைதி அந்த இடத்துல நீடிக்கும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த இடத்துல இன்னுமே அப்ரஸரான இஸ்ரேலுக்கு ஆதரவா தான் ட்ரம்ப் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் பல தரப்புல இருந்து வைக்கப்பட்டு வருது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த உலகப் போர் 3 அவர வந்து என்னால அத நடத்தாம நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.